பொதுவாக பிறந்த நாளில் இரண்டு விஷயங்களை நாம் கவனிக்க முடியும். ஒன்று, என்னை நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது நாட்கள் வேகமாக போகிறதே, இனி நானும் என்னை பிரேக்கை மிதிக்கலாமா அல்லது எக்ஸலேட்டரை முறுக்குவோமா? பார்வையாளர்களே, ஆம், நாமும் சேர்ந்து பயணிப்போம், வாழ்க்கையை உணர்ந்து ரசிப்போம். தேவராயபுரம் வீராங்கனைகள் தேவராயபுரம் சரி அற்புதம், லாபகமாக பிடித்தார், அதையும் அழகாக எடுத்தார். இதோ மீண்டும் ஒருவரும் தவறு. அற்புதம் அற்புதம், அழகு பாருங்கள், அருமை அருமை அருமை. வீராங்கல் தொடர்ச்சியாக அருமையாக ஒரு பந்தினையும் ஒருவர் அழகு பாருங்கள். சரியான இடத்திலே பந்தை வீசி தேவராயபுரம் அணியினர் வெற்றி புள்ளி என்று பெற்றார்கள். 2-2 சரியான போட்டி. 3-3 தேவராயபுரம் அணிக்கு 4-3. இரண்டு அணிகளும் சரி மனத்துடன் 8-8. ஒரு முக்கியமான அறிவிப்பு 11-9. இதோ தேவராயபுரம் டைம் அவுட் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது டைம் அவுட். பிரேக்கை மிதிக்கலாமா அல்லது எக்ஸலேட்டரை முறுக்குவோமா? பார்வையாளர்களே, ஆம், நாமும் சேர்ந்து பயணிப்போம், வாழ்க்கையை உணர்ந்து ரசிப்போம். திரு சச்சின் டெண்டுல்கர் அவர்களையும் இந்த கிராமோத்சவத்தின் உயிர் நாடி சத்குரு அவர்களையும் வணங்கி வரவேற்பதில் ஈஷா கிராமோத்சவம் குழு பெருமகிழ்ச்சி கொள்கிறது. இறுதிப் போட்டிக்கு பதினேழு 14 செல்லவில்லை. இப்பொழுது வெற்றி புள்ளி கோபி மணப்பூர் அணிக்கு. தேவராயபுரம் முன்னேறி மிகவும் 8-15 தேவராயபுரம். இப்பொழுது எல்லாரும் கவனிச்சுக்கலாம். காவல்துறை கொஞ்சம் கவனிங்க. அவங்க பாருங்க, அந்த லைன்ல எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் உட்கார சொல்லுங்க. தேவராயபுரம் அணி வீராங்கனை இதோ விடாமல் விளையாடிக் கொண்டிருக்கிறது.
20-20 உயர்ந்து செக்ரட்டரி மிஸ்டர் ஆர் சாமி மற்றும் சீனியர் ரெஃபரி இந்த இறுதிப் போட்டிக்கு அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். இதோ தொடர்ந்து 2 நிமிடங்களாக பந்து முதல் வெற்றி புள்ளி வீரர்கள் இந்த வீராங்கனையுடைய விளையாட்டு திருவிழா கிராமோற்சவ நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திலே வீரர்கள் அத்தனை பேருக்கும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். கிரிக்கெட் விளையாட்டிலே வெற்றி பெற்ற Men in Blue டீம் இவர்கள் ஈஷாவிலே கலந்து கொண்டு அனைத்து கிராமத்து மக்களையும் தன் பார்வைக்கு கொண்டுள்ள Men in Blue கோக்கனூர் மேட்டூர் கிராமவாசி மக்கள் It's been a sheer joy to be here. Thank you very much for this opportunity. Let me start by congratulating Sri Sadhguruji and Isha Foundation for doing such a fantastic job. And you all by being here, it has made even special. And what I appreciated the most was in the spirit that both the matches were played. They were competitive but played in the right spirit. If the referee gave a decision, they accepted. So which was very, very good to see. More than 7,000 participants make this event a special one. And you can see the response. It's been simply incredible. I've heard so much about this, but to be actually present here and to witness is even better. Being a sportsman, sports mean everything to me. Sports for all is something that I encourage everyone in India, because to be disciplined, to be focused, to have your
routine organized. Not always I went out and I succeeded. There were a number of occasions when I could not do well. But sport taught me to get up on my feet again and to compete in the right spirit. I really like this idea, and that's why when I landed here and saw video again on this, I suggested to Sadhguruji, why don't we start something like this in the village that I've adopted near Nellore, Puttam Raju Kandriga, because it is helping the community to come closer, stay tighter in difficult times, and that is what sport teaches you. Sport teaches you teamwork, and teamwork can never fail. It teaches you to take care of one another, to sacrifice for your colleague, to back him up when he's not doing well. And I saw that here as well. I mean, you played in partnerships. There was a lot of understanding when you played volleyball and handball. And that, if you apply it to your day-to-day life, most of the problems are taken care of. Sport is important. Sports for all is important to me because it is about changing our lifestyle. I find something that I'm not really proud of is we are the diabetic capital of the world. And that is all due to our lifestyle, our habits. We have to change those habits. We have to learn to lead healthy lifestyle. And healthy lifestyle means going out and engaging yourselves in some or the other outdoor activity, some sporting activity which takes care of your health. Because I still remember, as a youngster, my grandmother always told me, take care of your health because health is your true wealth. So in all, what I'm trying to tell you is, if we all look after our health and respect what we've been blessed by the Almighty, our nation will get healthier, and the healthier you are, better results you are going to expect, and consistent performance in whatever you choose to be in life, be it a lawyer, doctor or sportsman, engineer, whatever it is. Fitter you are, more consistent results. So all I want is fitter and healthier India. In return, we'll all be smiling for times to come. I just want to share one more thing which possibly most of you wouldn't know. As a child, in my building I did play volleyball and I had a lot of fun, and that continued all the way. Even in Indian cricket team, before the game started, we played volleyball. So it's all about playing sport, and sport is something which will give you a reason to smile. And I'm smiling today because I've been able to spend time with you. Once again, thank you very much for inviting me here. To all the champions, you've really done well. And to the guys who have participated in this tournament, you're all winners because you won my heart by participating and being here, playing sport in the right spirit. Continue to do so and give us all a reason to smile. Namaskaram.